அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது பூண்டு மிளகு குழம்பு. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க. எந்த காய்கறியும் தேவையில்லை, சின்ன வெங்காயமும் பூண்டு இருந்தால் மட்டும் போதுங்க. ரொம்ப சுலபமாக இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய், முதல்ல 1 டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்தது 1/2 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது 1/4 கப் பூண்டு சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டு பூண்டு மிளகு குழம்பு பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு பூண்டு போடுறோமோ அப்போ குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு, இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளியை தேவையான அளவு தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ புளி சேர்த்துட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவிலே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா அரைக்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். மிளகு 2 டீஸ்பூன், துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், தனியா 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ புளி சேர்த்துட்ட பிறகு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. குழம்பு பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.